Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கமர்ஷியல் பேங்க் ATM மெஷின்ல போயிட்டு என்ன மாதிரி உங்களோட ATM கார்டு பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு வந்து என்ன மாதிரி வந்து பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜெஃப்னால் இருக்கிற ஒரு கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினில் வந்து நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டரில் வந்து நம்பர் பேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணுற அமௌண்ட் வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்பர் பேட். அடுத்தது வந்து பாருங்கள், இதுக்குள்ளே வந்து இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து கார்டு போடுறது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பில்லை வந்து எடுக்கிறது ரிசிப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கேஷ் வந்து வித்ட்ரோவல் வந்து எடுப்பீங்க. ஓகே, அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். அதே நேரம் பாருங்கள், டொப்பில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து இருக்கும். அதே ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்மில் வந்தாச்சு. நான் வந்து என்னோட ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தான் பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய கார்டை வந்து இன்சர்ட் பண்ணதும் இந்த மாதிரி வரும். நான் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய பின் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பின் நம்பரை டைப் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள், எஸ்எம்எஸ் பின் இலக்கத்தை மாற்றம் செய்வதற்கு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து உங்கள் புதிய ரகசிய இலக்கத்தை பதிவு செய்யுங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த பின்னை வந்து நியூ பின்னாக வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த பின் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பர் வந்து 4 டிஜிட்டில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து டைப் பண்ணுறேன். அதாவது புதிய ரகசிய இலக்கத்தை வந்து டைப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பாருங்கள், உங்கள் புதிய ரகசிய இலக்கத்தை சரி பார்ப்பதற்காக மீண்டும் பதிவு செய்யுங்கள். ஸோ டைப் பண்ண பின் நம்பரை வந்து திரும்ப வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ரகசிய இலக்கம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் மற்றொரு சேவையை பெற விரும்புகிறீர்களா? இந்த மாதிரி கேட்குது. ஸோ இப்போ வந்து இல்லை என்ற வந்து கிளிக் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து பின் நம்பர் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஏடிஎம் கார்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பேமெண்ட் வந்து வித்ட்ரோ பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஆமென்னு சொல்லி கொடுத்துட்டு கேஷ் வந்து வித்ட்ரோ பண்ணுற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இல்லை என்று சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். கார்டு வந்து எஜெக்ட் ஆகும். நீங்கள் வந்து கார்டு எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினில் போயிட்டு உங்களோட கார்டுக்கான பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுற மெத்தட். ஸோ இவ்வளோ வந்து நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி உங்களோட கமர்ஷியல் பேங்கில் போயிட்டு அந்த ஏடிஎம்மில் போயிட்டு எப்படி வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ விளாண்ட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறோம். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.